சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அறநிலையத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சற்று முன் தொடங்கி இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிதித்துறை அமைச்சர், நீதித்துறை செயலாளர் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் தொடங்குவதற்கு முன்னாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட வேண்டிய புதிய அறிவிப்புகள் என்ன திட்டமெல்லாம் இருக்கிறது என்று குறித்தெல்லாம் பேச இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோவில் சொத்துக்களை மீட்பது மற்றும் பாதுகாப்பது தொடர்பாக பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோயில்களில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாகவும், கோவில் திருவிழாக்கள், தேரோட்டம் போன்ற நிகழ்வுகளின் போது பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோவில்களில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், கோவில்களில் கட்டண தரிசனத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக குடமுழுக்கு செய்யப்படாமல் இருக்கும் கோவில்களை கண்டறிந்து குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாகவும், கோவில் சொத்துக்கள் மூலம் கோவிலுக்கான வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பாகவும் ஆலோசனையில் பேசப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது.